வணக்கம் மக்களை. சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் NPHH, PHH ரேஷன் அட்டைக்கு திடீர் அறிவிப்பு. குடும்ப தலைவிகள் எதிர்பார்த்து நல்ல செய்தி. இந்த அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்புகள் குறித்த முழுமையான தகவலை நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரேஷன் கடையில் இனி இதுவும் கிடைக்கும். தமிழகம் எங்கும் பாமாயில் துவரம் பருப்புகளுக்கு தட்டுப்பாடு உள்ளதாகவும் ரேஷனில் இந்த பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் உள்ளதாகவும் தகவல் வெளியான நிலையில் தமிழக அரசு முக்கிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் 1 கிலோ கனடா மஞ்சள் பருப்பு 30 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இவற்றை தமிழக அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்த ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது. ஆனால் ரேஷனில் பருப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக புகார்கள் எழுந்தபடி உள்ளன. இப்படிப்பட்ட சூழலில் 4 நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மற்றும் மேலும் அதிகரிக்கும் என்ற செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். அதாவது இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதையும் அது மட்டுமின்றி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தினந்தோறும் வெளியாகக்கூடிய புதிய அறிவிப்புகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.